பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நாம் தேசம் முழுவதும், உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, சபைகளுக்காக, குறிப்பாய் நாம் எந்தெந்த ஊழியங்களின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோமோ அந்த ஊழியத்தை நடத்தி வருகிற ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக, அவர்களின் பரிசுத்தத்திற்காக, வழுவாதபடி அவர்கள் காப்பாற்றப்படும்படியாக, அவர்களுக்கு எதிரான ஆயுதங்கள் முறியடிக்கப்படும்படியாக எல்லா வகை ஊழியங்கள் நம்ம எல்லாருமே ஒன்று ஜெபிக்கிற ஊழியத்தை செய்கிறோம், இல்லைனா கொடுக்கின்ற ஊழியம், அப்படி இல்லைனா சுவிசேஷ ஊழியம், சபையில் நடக்கிற 5 வகை ஊழியங்கள். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவங்க, உண்மையான தேவ பிள்ளைகள் செய்து வருகிறோம். நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழுவாதுபடி காக்கும்படியாக இந்த நாளை நாங்கள் விசேஷித்துக் கொள்ள நினைத்திருக்கிறோம். நீங்களும் விசேஷித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை நாம் பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிசங்கின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன், காத்துக்கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே. மாபரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை, மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன், கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே. இன்னும் தேவை, கிருபை தாருமே. எங்கள் பரலோக தேவனே, இந்த நாள்லயும் இந்த வியாழக்கிழமையில நாங்கள் உபவாச நாட்களிலே நாங்கள் இருப்பது நிமித்தம் உடைய பாதத்தை பற்றிக் கொள்ளுகிறோம். எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உமது ஆவியினால் ஆகும். உண்மையே சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி கொடிய காலங்களிலே உங்களுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துல எங்களுடைய பங்கை நாங்கள் நிறைவேற்றும்படிக்கு சந்நிதிக்கு வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. எங்களை ஒவ்வொருவரையும் அன்றைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி, அபிஷேகத்தினால் அக்கினியினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி புது சிருஷ்டியாக
புது படைப்பாக புது கிருபைகளோடு கூட இந்த நாளிலே தகப்பனே நாங்கள் ஆண்டவரே இந்த தீமை நிறைந்த உலகத்துல பொல்லாப்புகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்ட நிலைமையிலே நாங்கள் உங்களை மகிமைப்படுத்த கிருபைக்காக எங்களோடு தங்கியிருந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில நாம் செவி கொடுக்க ஆயத்தம் தானா என்கிற தலைப்புல தேவ செய்தியை பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன், அவர் பேசுகின்ற தேவன், அவர் ஒருவரே மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிற சர்வ வல்லமையுடைய தேவன், சர்வ உலகத்தின் ராஜாதி ராஜா. அந்த தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 81 சொல்லுகிறது 13 முதல் 16. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இன்னைக்கு ஊழியக்காரர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியிலே படைத்த எல்லா மனிதர்களையும் படைத்து விட்டு இந்த எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தரை அறிகிற அறிவிற்குள் வர வேண்டும். தீமை நிறைந்த உலகத்திலே மரண வழியையும் கர்த்தர் வைத்து, ஜீவ வழியையும் கர்த்தர் வைத்து, இதுல எதை நாம் தெரிந்தெடுத்தாலும் நமது பொறுப்பு என்று விட்டு வைத்திருக்கிறார். கேட்டுக்கு போகிற வழி விசாலமானதாக இருக்கும். ஆண்டவருடைய ராஜ்யம் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி குறுகலாக இருக்கும், இடுக்கமானதாக காணப்படும். அநேகர் இந்த இடுக்கமான பாதையிலே விசுவாசிகளாக, இல்ல சுவிசேஷகர்களாக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக, ஒருவேளை தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்களாக, மிஷனரிகளாக, ஒருவேளை சாதாரண நம்மை போன்ற விசுவாசிகளாக பிரவேசிக்க நாம் முயற்சி செய்கிறோம், பிரவேசிக்கிறோம், நடந்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் இந்த நெருக்கத்தின் நடுவிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருக்கு உரியவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஏன்னா ஆண்டவருடைய வருத்தம் எல்லாம் என்னன்னு சொன்னா, நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் அவன் பல விதங்கள்ல ஆக்ரோஷித்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் எழும்பி இருக்கிறது நிமித்தம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் கெர்ச்சிக்கிற சிங்கம் போன்று பிசாசு பல மனுஷர்களை பயன்படுத்தி வருகிறது நிமித்தம் பலவிதமான தீமைகள் 1000 10,000 பெருகிக் கொண்டே இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதை எதிர்பார்க்கிறார்? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். எதற்காக? நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையில் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது எதிராளிகளுடைய கரத்தை அவர் தாழ்த்தும்படியாக அவருடைய துரைத்தனம் அதிகாரத்தின் ஆவிகளை முறியடித்து வானமண்டலத்தின் சேனைகள், பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார வல்லமைகள் மீது ஜெயத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் என் ஆலோசனைகளின் படி நடந்தால் நலமாயிருக்குமே. அப்பொழுது உன் சத்துருக்கள் உன்னை குறித்து இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை நீ மிதித்து ஜெயத்தோடு நிற்கும்படியாய் உனக்காக நான் எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுகிறேன். என் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் எப்படி செவி கொடுக்க வேண்டும் என்று நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாசற்படியிலே நித்தம் நித்தம் காத்திருந்து அவரது வார்த்தைகளுக்காக ஆவலோடு யாரெல்லாம் செவி கொடுக்கும்படி சேர்கிறார்களோ அவர்களெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நித்தம் நித்தம் இதய கதவை தட்டி இரவோ பகலோ
அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நம்மோடு பேசி நம்மை சீர்படுத்துவதற்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிற தேவாதி தேவன், அவரது வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க இன்று ஆயத்தமாய் இருக்கிறோமா? இன்றைக்கு சில நேரங்களில் மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்துல சில மனிதர்களுடைய சத்தத்திற்கு கூட செவி கொடுக்கிறது கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறார், அது நிமித்தம் என்னுடைய உள்ளம் உன்னை குறித்து வேதனையோடு இருக்கிறது என்று சொல்லி நீதிமொழிகள் 21:13 சொல்லுகிறது, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். இன்றைக்கு ஏழை என்று சொல்லும் போது ஆவிக்குரிய பிரகாரமா எடுத்துக்கொண்டா தரித்திரர்களாய், ஏழைகளாய், அவர்கள் சத்தியத்தை அறியாதபடியினால் சிறுமைப்பட்டவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு நாம் செவியை சாய்த்து கேட்கிறோமா? இல்லைன்னா சில நேரங்களில் ஜனங்கள் பார்க்கும்போது அவர்கள் தங்களுக்கு ஒத்த அந்தஸ்துல இருக்கிற பிள்ளைகள், படிப்புல இருக்கிற பிள்ளைகள், அதிகாரத்துல இருக்கிற பிள்ளைகள், இல்லைன்னா ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள், ஒரே மதத்தின் கோட்பாடுகளை உடையவர்கள், அதை குறித்து வைராக்கியம் உள்ளவர்கள், இவர்களோடு மட்டும்தான் ஐக்கியத்தை வைத்து கொண்டு மற்ற எல்லாருடைய அவருடைய கூக்குரலுக்கு செவியை அடைத்துக் கொள்வது உண்டு. அநேக இடங்களிலே சிறுமைப்பட்ட பிள்ளைகள், தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி அவர்களை தள்ளி வைத்து இன்றைக்கும் துன்பப்படுத்துகிற அநேகம் தேசங்கள், மாவட்ட, மாநிலங்கள் உண்டு, கிராமங்கள் உண்டு, நாடுகளிலே இப்படிப்பட்ட ஜனங்கள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தராகிய தேவன் என்னை அபிஷேகித்து இருந்தார் என்று சொல்லி. இன்றைக்கு சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவை அவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுப்பது அல்ல. இன்றைக்கு நாம் அநேகரை பார்க்கிறோம், ரோடோரங்களில் கிடக்கிற பிள்ளைகள், அவர்களை ஒரு நாள் அவர்களை குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் வாழ்வதற்கான, அதற்கு பிறகு வரும் காலங்களிலே அவர்கள் வாழ்வதற்கான ஏதோ ஒரு ஷெல்டர்ல, ஒரு இடத்துல அவர்களை கொண்டு போய் பராமரிப்புக்கு அனுப்பும்போது அவர்களும் கூட சில இடங்கள்ல தொழில் செய்யறாங்க, கைத்தொழில்கள். அப்படி அவர்கள் செய்யும் போது அவர்களை வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு என் மீது இருந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறதை அறியாத பிள்ளைகள், கல்வாரியில தேவன் எனக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்ற அறிவு அற்ற பிள்ளைகள், அவர்களுக்கு நாம தேவனை சொல்லுகிறோமா? இந்த உலகத்தின் கவலைகளால் அழுத்தப்பட்டு சுமைகளால் சுமந்து கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் போது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் சொல்லுகிறோமா? உன்னுடைய தரித்திரத்தையும் வறுமை ஆண்டவராகி கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது உன்னுடைய வாழ்விலே எல்லாவித நன்மைகளையும் உன்னை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் சொல்லுகிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி ஏழைகளை, திக்கற்ற பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு செவியை அடைத்துக் கொள்ளுகிறது. உலக பிரகாரமாகவும் அதே போலதான். ஒரு மனிதனுக்கு குளிர், அதிகமான குளிர் நடுவில் நடுங்கிக் கொண்டு இருக்கும்போது நம்ம மாத்திரம் எல்லா விதமான நன்மைகளை அனுபவித்துக் கொண்டு அவர்களுக்கு நம்மிடத்துல உள்ள ஒரு போர்வையை கூட கொடுக்க முடியாதபடி உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் போது அது தேவனுடைய பார்வையில அது ஒரு அருவருப்பான பாவமாக மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, நம்ம எல்லாம் ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளா இருந்தோம், உலகத்திலே இருந்தோம், உலகத்தின் அருவருப்புகள்ல பாவங்கள்ல இருந்தோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய துக்கங்களிலே அழிந்து போகாதபடி ஒரு
சிலரை ஆண்டவர் பெயரிட்டு கூப்பிட்டு கனமான ஊழியத்தை செய்யும்படி அவர்கள் கரத்துல மிகுதியான பொறுப்புகளை கொடுத்து இன்றும் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் பிசாசுனுடைய கிரைகளால், பொல்லாத மாந்திரிகத்தின் வல்லமைகளினால் பல விதங்களில் பாதிக்கப்படும் போது அவர்களையும் விடுவித்து அவர்கள் மூலமான திரள் கூட்ட ஜனங்களை விடுவித்து இன்றும் இந்த உலகத்திலே நீதியை சரி கட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபித்து வருகிறார். இப்படிப்பட்ட தேவனுடைய அந்த கனமான ஊழியத்திலே ஒருவேளை நீங்க பங்கு பெற்றிருந்தாலும் நான் பங்கு பெற்றிருந்தாலும் நாம் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு சின்ன கருவிகள் தானே தவிர நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. தேவன் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி அந்த கழுதையின் மீது ஆண்டவராகிய இயேசு பவனி வரும்போது அவர் ஏறினதுனால்தான் அந்த கழுதையினுடைய வாழ்க்கையை ஒரு புதிய திருப்பம், அது மிகுந்த மனம் குளிர்ந்து சந்தோஷத்தோடு அந்த நாள் தான் அது சந்தோஷத்தை அனுபவித்திருக்கும். அது வரைக்கும் இருவழி சந்தையிலே கட்டப்பட்ட ஒரு கழுதை, ஒருவருக்கும் உதவாத அந்த கழுதை முதல் முறையாக இயேசுவுக்காக பயன்பட ஆரம்பிக்கும் போது அதற்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். அப்படித்தான் இந்த நாளில கூட கர்த்தர் கனமான ஊழியத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கை கொடுக்கிறார். அதை நாம் செய்யும் போதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது போல என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் நுகத்தை என் மீது வைத்து விடுங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னது போல இந்த நாள் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும் என்று சொன்னா கர்த்தர் சமூகத்துல பாரங்களை வைத்துவிட்டு அவர் பாரத்தை சுமக்க சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது உத்தம ஊழியத்தை உத்தமமான வழியிலே, பண ஆசையில, பேர் புகழ் ஆசைகளிலே, மாம்சத்தின் இச்சைகளிலே, கண்களின் இச்சை, உலகத்தின் ஆசை இச்சைகளிலே விழுந்து விடாதபடி சிலுவையிலே முற்றிலும் அறையப்பட்ட ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழும்போது கர்த்தர் நம் மூலம் மகிமைப்பட அவர் காத்திருக்கிறார். இன்றைக்கு ஏழையின் கூக்குரலுக்கு நாம் செவியை அடைத்துக் கொள்ளுகிறோமா? நமக்கு தேவனாகி கர்த்தர் கொடுத்த கிருபைகள், வரங்கள், வல்லமைகளை நாம் ஒரு சிலருக்கு மாத்திரம் பயன்படுத்துகிறோமா? ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே சிறுமந்தையே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்துல கூட வாசிக்கும் போது 2ஆம் வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஒருவேளை இதனால திரளான பிள்ளைகள் நம்மை சார்ந்து இருக்காம போகலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டது போல நாம் மிகுதியான சந்தோஷத்தை நாமும் பெற முடியும், நம்மால் மீட்கப்பட்ட பிள்ளைகளும் பெற முடியும். பரலோகத்திலையும் தேவ தூதர்களுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதத்தின்படி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வசனம் இதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிருந்து தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடு, உனக்காக நீதியின் கிரீடத்தை தேவன் வைத்து காத்து கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த உலகத்திலே தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். இப்படி அநேகர் பிரிந்து போகலாம், ஆனால் நீயோ மன தெளிவுள்ளவனாயிரு. உன் கரத்திலே கொடுத்ததை, உன்னை குறித்து நான் செய்ய எவைகளை நான் விரும்பினோ அதற்காக நான் உன்னை புடமிட்டு பரிசோதித்து உன்னை வழி நடத்தும் போது அந்த பாதையில நீ முன்னேறி செல்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எலியாவின் கரத்துக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் கடைசி காலத்தின் சோதனைகள்ல விழுந்து கிடக்கிற இந்த நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் தமது வயல் நிலத்துல கொடுக்கப்பட்ட வேலையா எதை குறிப்பிடுகிறார்னா, அவர்களை வழுவாதபடி பாதுகாப்பதற்காக
இந்த உலகத்திலே அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பல ஆயிரங்களுக்கு பயன்பட வேண்டிய பிள்ளைகள் அவர்கள் பாவ அடிமைத்தனத்துல விழுந்து விடக்கூடாது என்பதற்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்ம அந்த வேலையில போய் செய் என்று சொல்லுகிறார். நான் அதற்கான பலனை கொடுப்பேன் என்று என் வயல் நிலத்திலே இந்த வேலையை நீ செய் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். நாம் இந்த காரியத்தை செய்கிறோமா அல்லது பரியாசம் பண்ணி நியாயம் தீர்த்து அன்றைக்கு விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ மீது கல்லெடுத்து எரிந்தவர்கள் கூட்டத்தில் இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. பின்மாற்றத்துல இருந்து ஒரு மனிதனை கொண்டு வருகிறது, அந்த மனிதனே நினைத்தா கூட வருகிறது கடினமான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஆண்டவராக கர்த்தர் நம் மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாரே, நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடு கூட ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, ஊழியக்காரர்களை சுகத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டே போவதற்காக பல சத்தியங்களை கிரகித்து கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பிள்ளைகளாக மாறத்தக்கதாக நீங்களும் நானும் ஜெபித்தோம்னா அதன் பலன் பெரியது. நிச்சயமாய் அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவர் நம்மை காண்கின்ற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 5:4 முதல் 9 வசனங்கள்ல கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் யோசிக்கும் போது இப்படி உலக பிரகாரமாக தேவன் ஒரு மனிதனுக்காக வழக்காட கூடுமானா, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்திலே என்ன காரியங்கள் செய்கிறோமோ அதற்கான பலனை அந்த நாளில கொடுக்காமல் இருப்பாரோ? வசனம் சொல்லுகிறது, உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி அந்த பொழுது முடியும் முன்னாடி அந்த கூலியை கொடுத்து விட வேண்டும். இல்லைன்னா அதை வைத்துதான் தங்களுடைய வாழ்க்கையில சாப்பிடுகிறதுக்கோ, மருந்து மாத்திரைகள் வாங்குறதற்கோ, இல்ல அவர்கள் வாடகை கொடுக்கறதுக்கோ பல அத்தியாவசியமான தேவைகள் இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த இரவு முடியறதுக்குள்ள அந்த கூலியை அவளுக்கு கொடுக்க வேண்டும். இல்லைன்னா அவன் போய் உங்களை குறித்து முறையிடுவான், அது உங்களுக்கு பாவமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுது. இப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய கண்களை, எனது கண்களை அவர் பூத்து போக ஒரு நாளும் விட மாட்டார். வேலையாள் தான் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த நாளில் நான் குறிப்பிட்ட விதத்துல எல்லோரும் மெச்சிக்கொள்ளத்தக்க விதத்துல, பார்க்கத்தக்க விதத்துல கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்யாததுனால எனக்கு ஒன்று இந்த பூமியில் எனக்கு பலன் கிடைக்காது என்று நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் போது நிச்சயமாக நமது தேவைகளை அவர் சந்திப்பதிலே அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனாலும் நம் கரத்தின் பிரயாசத்தை சாப்பிடத்தக்கதாக தேவ பிள்ளைகள் ஏதாகிலும் ஒரு சில வேலைகளை செய்து கரங்களினால் உழைத்து அப்போஸ்தலனாகிய பவுலை போல வாழ்ந்தா மிகவும் நலமாயிருக்கும். இந்த காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் வருமளவுக்கு நீடிய பொறுமையா இருங்கள். எப்படி பயிரிடுகிறவன் பொறுமையா இருக்கிறானோ அது போல நீங்க பொறுமையா இருங்க. உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க. நான் வரப்போகிறேன், கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இன்னைக்கு அநேக முறையிடுதல் தான். தேவனுடைய பிள்ளைகளை உற்று நோக்குகிற எத்தனையோ கண்கள் உண்டு. ஒவ்வொரு காரியத்திலையும் குறை கண்டுபிடிக்க நினைக்கிற பிள்ளைகள் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புறாக்களை போல கபடற்றவர்களாக, சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி, உங்கள் எதிராளியானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி, எத்தனை பெரிய ஒரு ஞானம், புத்தி, விவேகம் இவைகளை உடையவர்களாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற பிள்ளைகள், ஜெபித்து தாங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் நாம் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடுகிறாங்க. ஆனா இதனால கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு போகிறது என்பதை
அறியாமல் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் கொடுக்கும் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி எரேமியா 13:15 முதல் 17 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள். கர்த்தர் விளம்பினார். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சுரியும். நாள்ல நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதான வாழ்க்கையா? கர்த்தருடைய மனம் விரும்புகிறதை அவர் சந்தோஷமாய் நம் நடுவில் வந்து அமர்ந்திருந்து நம்மை நடத்துகிற மாதிரி நமது வாழ்க்கை இருக்குதா? இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மேட்டிமையாய் இராதீங்கள், கேளுங்கள். மேட்டிமை எதனால வருகிறது? மூடன் மேட்டிமையாய் நடப்பான், மனமேட்டிமையாய் நடப்பான். அவனுக்கு செவி கொடுக்கிற செவி இருக்கவே இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய வெளிச்சம் எல்லாம் அந்தகாரமாய் இருளாய் மாறுவதற்கு முன்பு இது யாருக்கு சம்பவிக்க வேண்டும்? துன்மார்க்கருடைய தீபம் காரிருள் அணைந்து போகும். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கருடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் வேதம் சொல்லுது. ஆனா கர்த்தருடைய ஊழியத்தில் நம்ம இணைத்து கொண்டோமே, நமக்கு இது சம்பவிக்க கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். என் மகிமையை வேறோ எதற்கோ செலுத்தாதீங்க, விக்கிரகங்களுக்கு செலுத்தாதீர்கள். ஒரு மனிதனுக்கு, உங்களுக்கு வேலைகளை கொடுத்த ஒரு மனிதனுக்கு, படிப்பிற்கு, இல்லைன்னா உங்களுக்கு உதவி செய்கிற ஏதோ ஒரு நபருக்கு செலுத்தாதீர்கள். அப்படி நீங்கள் செய்வீர்களானா உங்களுடைய பெருமை நிமித்தம் என் மனம் வலிக்கிறது, என் கண்கள் கண்ணீர் சொரிகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23:22 சொல்லுகிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே என்று சொல்லி. ஒருவேளை தாய் தகப்பன் உங்களுக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஆவிக்குரிய தாய் தகப்பன் உங்களுக்கு இருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற பிள்ளைகள் காணப்படலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கும்போது, கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, உங்களை பெற்ற தாய்க்கு தகப்பனுக்கு செவி கொடுத்து, தாய்க்கு செவி கொடுத்து அசட்டை பண்ணாதபடி இருங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இப்படி நாம் செய்யும் போது, ஆதி காலத்து பரிசுத்தவான்கள் தங்களுடைய பிள்ளைகளால் அதிகமாய் கனப்படுத்தப்பட்டாங்க. அது நிமித்தம் அவர்களை தேவன் எவ்வளவோ ஆசீர்வதித்து வந்தார். அதுபோல இனி இருக்கிற காலங்கள் அப்படி மாற வேண்டும். இந்த காலம் மிகவும் கொடுமையான ஒரு காலமாக காணப்படுகிறது. இந்த காலத்திலேயும் கூட கர்த்தருக்கு செவி கொடுத்தீங்களானா தேவன் உயர்ந்த அடைக்கலத்திலே உங்களை வைக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை அதான் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 11:41-45 வரைக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த தைரியம் என்ன? அவர் லாசருவை உயிரோடு எழுப்பும் போது அந்த கல்லறையில நின்று கொண்டு அவர் சொல்லுகிறார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தமாக நான் உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை நோக்கி பார்த்து உமக்கு இதை வேளை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது மரித்து 4 நாட்களான அந்த லாசரு உயிரோடு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில நமக்கு தேவன் எப்போது நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார், அவர் செவி கொடுத்து கேட்கிறார் என்ற ஒரு பயம் நடுக்கம் நமக்குள்ள காணப்படுகிறதா? கர்த்தருடைய வார்த்தை அனுதினமும் நாம் வாசிக்கும் போது, சில நேரங்களில் ஊழியக்காரர்கள் எங்களுடைய சபையின் பிள்ளைகளுக்காக, எங்களுடைய டீம்ல வருகிற பிள்ளைகளுக்காக, சில நேரத்தில் டீம்ல கூட ஷேர் பண்ணுகிற வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகள் உண்டு. தேவனுடைய சமூகத்துல கேட்கும் போது கர்த்தர் அதை சொல்லி கொடுக்கிறார். அது முதலாவது வாசித்து தியானிக்கிற எங்களுக்காகவும் அவர்களுக்காகவும், அதற்கு பிறகு பிறருக்காகவும் பயன்படக்கூடியது. அப்படிப்பட்ட விதத்துல வேத வசனம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை போன்றது. அதுபோல நாம் நினைத்து கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அவர் மகிமைப்படுவார்.
அவருடைய ஆலோசனைகளை நாம் தள்ளிவிட்டோம்னா நாம் நிச்சயமாக நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. சங்கீதம் 73:24 சொல்லுகிறது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவேன். இந்த வசனத்தின்படி கடைசி பரியந்த இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் பிராமிஸ் பண்ணவே முடியாது, சத்தியம் பண்ண முடியாது, இது நிச்சயமாக நடக்கும் என்று நமக்கு சொல்லவே முடியாது ஆண்டவராகிய கர்த்தரை தவிர. அவர் சொல்லுகிறார், அவரது ஆலோசனையின்படி நம்மை நடத்த அவர் நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் ஊழியம் செய்யும் போது கூட திரளான தேவைகள், ஊழியக்காரர்களுக்கு தேவைகள் வரலாம். ஆனா வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை கனம் பண்ணுகிறவளை நானும் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்று கவனிக்கிற தேவன். ஒருவேளை இந்த நாள் ஊழியக்காரர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். நீங்க எந்தெந்த சபைகளுக்கு போறீங்களோ அந்த சபையின் தலைவர்களுக்காக, நீங்க அந்த ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கும் போது, சில சபைகள் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அங்க வந்து உட்கார்றாங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கிற சபையின் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு. இத்தனை தேவைகளோடு, வாஞ்சிகளோடு, தாகத்தோடு, வழி அறியாதபடிக்கு நாங்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியரை வல்லமையாக பயன்படுத்தும். வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், சீஷன் என்னும் நாமத்தை நிமித்தம் ஒருவனை நீ ஏற்றுக்கொண்டா சீஷனுக்குரிய பலனை பெறுவாய். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தை நிமித்தம் ஒரு தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டா அதற்கேற்ற பலனை நீ பெறுவாய் என்று சொல்லி, நீங்களும் நானும் எந்த ஒரு மனப்பக்குவத்தில இருக்கிறோம். இன்றைக்கு அநேக இளம் வயதுள்ள ஊழியக்காரர்கள் பல விதங்களில விழுந்து போய் கிடக்கிறாங்க. எனக்கு அவர்களை ஒரு காலத்துல பார்க்கும்போது நான் நினைப்பேன், என்னுடைய பிள்ளைகள் இன்னும் அந்த ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிற ஒரு லெவல்ல வரல. ஆனா இவங்கெல்லாம் இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு அழகாக இளம் வாலிப பிராயத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களே என்று அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஆனா இந்த நாட்கள் அவர்களை பார்க்கும்போது, ஒருவேளை அவர்களுக்காக ஜெபித்து தாங்குகிற பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம், ஒரு பிரேயர் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம். இன்றைக்கு பலவிதமான ஆயுதங்களின் நிமித்தம் இன்றைக்கு விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் இன்னமும் உளையான சேற்றுக்குள்ளாக போய் இன்னமும் தேவனுடைய நாம தூஷிக்கப்பட்டு விடாதபடி இந்த நாள் நீங்களும் நானும் உபவாசிக்கிற நாளிலே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு தகப்பன் நேசிக்கிற ஒரு புத்திரனை எப்படி சிட்சிப்பாரோ அப்படி அவர்களையும் கூட அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்துல விழுந்து விடாதபடி, அதால பாதாளத்திலே விழுந்து விடாதபடி தூக்கி நிறுத்த அவருடைய ஞானத்தின்படி நடத்தட்டும் என்று ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நானும் அதை குறித்து ஜெபம் பண்ணலாம். பரியசிப்பதனால லாபம் இல்லை, குறை பேசுவதனாலேயே லாபம் இல்லை. ஆண்டவர் சமூகத்துல உபவாச நாட்கள்ல இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்று வேறொன்றினாலும் போகாது என்ற வசனத்தின்படி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்குரிய பங்கை நிச்சயமாக தருவார். மற்றவருடைய பரிசுத்தத்திற்காக நாம் ஜெபிக்கும் போது நம்மை தேவன் பரிசுத்தத்துல காத்து கொள்ளுவார். மற்றவருடைய உண்மைக்காக, மற்றொரு நீதியான பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய ஊழியர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் சுகவீன பலவீனமாய் இருக்கிறாங்க. அவர்கள் இருக்கிற ஏரியாக்கள், அவர்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை தேவன் முறியடித்து போட்டு அவர்கள் மறுபடியும் எழும்பி பிரகாசிக்கும்படியா நீங்களும் நானும் ஜெபம் பண்ண இன்று திறப்பல நின்றோமானால் எத்தனையோ லட்சங்களை இன்னமும் ஆதாயப்படுத்த முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட நாட்கள் தேசத்துக்கு வர வேண்டும், உலக நாடுகளுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். அவரது இயக்கத்தில் நாம் இணைந்து விட ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தியத்தை கேட்ட நமது பிள்ளைகள் இந்த நாளிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிந்து போவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அப்படி இராதபடிக்கு என் அன்பு தகப்பனை கடைசி காலங்களிலே சபைகளிலேயே ஒருத்தரை ஒருத்தர் காட்டி கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உடைய வருகையின் காலங்கள் சமீபமாய் இருக்கிறபடினால் தகப்பனை இப்படிப்பட்ட பிளவுகளை எங்கள் நடுவிலிருந்து எடுத்து போட்டு தேவனே, ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு குழுக்களாக, சபையாக, ஊழியர்களாக, ஊழியங்களாக, ஆண்டவரே ஒரு ஜெப குழுக்களாக நாங்கள் எல்லோரும் தகப்பனே எங்கள் கரத்தில் நீர் கொடுத்ததை உண்மை உத்தமாய் செய்ய ஆண்டவரே அநேகரை தாங்க.
ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். இதன் பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுத்து ஆசீர்வதியும். நீ சொல்லுகிறீர் ஆண்டவரே, அப்பா, அவனவன் கிரியைகளின் பலனை நான் அவனவனுக்கு கொடுப்பேன், பிரயாசப்படுகிறவன் முந்தியதில் பலனடைய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். தன்னுடைய ஜீவனையும் பாராதபடி எத்தனையோ பேர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் விசேஷித்த பாதுகாவலை தாரும் தகப்பனே. ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல சபைகள் மனிதர் கண்களிலே தயவு பெற்று ஆண்டவரே மிகுந்த மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு எப்படி ஆண்டவரே ஊழியர்களை தாங்கி சிறைப்பட்டு போன பேதுருவுக்காக ஜெபித்தார்களோ அது போன்ற காலங்கள் மறுபடியும் வரட்டும் என்று உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நீங்க அதைத்தானே பார்க்க விரும்புறீங்க. பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம், நீங்களும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாய் ஒரு மனமாய் இருங்கள், ஒரு மனப்பாட்டிலே தேறினவர்களாய் இருங்கள், கூடுமானவரை உங்களால் ஆன மட்டும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படி இல்லாத பட்சத்துல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை எப்படிப்பட்ட நிலைமையில எந்த மனிதர்களோடு கிதியோனோடு 300 பேரை இணைத்தது போல ஆண்டவரே தகப்பனே தாவீதோடு ஒரு சில உண்மை உத்தமான நல்ல ஆண்டவரே வீரர்களை இணைத்தது போல, உதவி செய்யும் ஜனங்களை இணைத்து மகா பெரிய சேனையா இணைத்தது போல எங்கள் வாழ்விலேயும் எங்கள் ஊழியங்களிலேயும் அப்படியே செய்து நாங்கள் ஆண்டவரை மிகுதியான சந்தோஷமா எங்களுடைய வாழ்க்கையை ஓடி ஒரு நாளிலே ஓட்டத்தை முடித்து மத ராஜ்யத்திற்கு வருமட்டும் மனம் தளர்ந்து போகாதபடி இடறி போகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் காத்தருள ஜெபிக்கிறோம். திரளான தேவைகளை சந்திப்பீராக. உமது கரம் குறுகி போகவில்லை, உம்மிடத்துல இல்லாதது ஒன்றும் இல்லை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கின்ற தேவன் பரிபூர்ண நன்மைகளை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஜீவன் சுகபலன் தீர்க்காயுசை கொடுப்பீராக, பல லட்சங்களுக்கு ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. காத்துக்கொள்ளும் எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you.